செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் செயலாளர் செல்வகுமாரி அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றேன். எனது குலதெய்வத்தை வணங்கி, எனது இஷ்ட தெய்வத்தை வணங்கி, எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கி, எனது பெற்றோர்களை வணங்கி, செந்தூரான் அறக்கட்டளை 6வது மாத கருத்தரங்கிற்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் எனது வணக்கம். அதாவது நவகிரகங்களில் 4வது கிரகம் வந்துட்டு புதன் பகவான். இந்த புதன் பகவான் அப்படின்னு பார்த்தோன்னா திருவெண்காடில் இவரோட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இருக்குது. இந்த திருவெண்காடில் இன்னொரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ருத்ரபாதம் இருக்குது. இந்த ருத்ரபாதம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ருத்ரபாத வழிபாடு பண்ணும்போது 21 தலைமுறைக்கான கர்ம வினைகள் வந்துட்டு தீருது. அப்போது இந்த 21 தலைமுறை, ஒரு தலைமுறை 2 தலைமுறையெல்லாம் இல்லை, 21 தலைமுறைக்கான பாவங்கள் தீருது. இதே காசியில் வந்துட்டு விஷ்ணுபாதம் வழிபாடு பண்ணும்போது 7 தலைமுறைக்கான பாவ கர்மாக்கள் வந்துட்டு தீருது. அதை விட வந்துட்டு இது 3 மடங்கு அதிகம், அதாவது 7லேருந்து 3 மடங்கு அதிகம் இருக்கும்போது இந்த வழிபாடு ரொம்ப மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. முதல்ல வந்துட்டு திருவெண்காடில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எடுத்தோடனே புதன் பகவானை போய் கும்பிட்டுறாங்க. அந்த மாதிரி கும்பிடாம முதல்ல வந்துட்டு சாமியை வந்துட்டு கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அம்பாள் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா புதன் பகவானை வந்துட்டு கும்பிடணும். இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்துட்டு கும்பிடணும். அதே மாதிரி புதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து ஆண் கிரகமாகவும் இல்லாமல் பெண் கிரகமாகவும் இல்லாமல் அலிகிரகமாக இருக்கிறாரு. ஆனால் திருவெண்காட்டில் வந்துட்டு புதன் வந்து ஆண் கிரகமாக தான் அருள்பாலிக்கிறார். இப்போது இந்த புதன் பகவான் வந்துட்டு இப்போ புதன் திசை அல்லது புதனோட நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரவங்களும் புதன் திசை நடக்கிறவங்களும் இந்த திருவெண்காட்டில் இருக்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு பூஜை வழிபாடு முறைகள்லாம் செஞ்சுட்டு வரும்போது இவங்களுக்கான அதாவது கெடுதல்கள் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்லது நடக்கும். இப்போது இங்கே திருவெண்காட்டில் போய் நம்ம பண்ணும்போது இந்த 17 முறை வந்துட்டு சுற்றி வந்து 17 நெய் தீபம் ஏற்றணும். இப்படி 17 முறை சுற்றி வந்து நெய் தீபம் ஏற்றி வரும்பொழுது இதனுடைய வழிபாட்டினால கிடைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், கல்வியில் மேன்மை கிடைக்கும், அதே மாதிரி செல்வ செழிப்பு கிடைக்கும், குபேர சம்பத்து கிடைக்கும், திருமணம் நடக்கும். இந்த திருவெண்காட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னபடி அந்த 17 தீபம் ஏற்றி சுற்றி வந்து அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கைகூடி வரும். திருமணம் ஆகிறதுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி திருவெண்காட்டில் வந்து குளம் இருக்குது, 3 குளம் இருக்குது. 3 குளத்தில் வந்துட்டு ஒவ்வொரு குளத்துலேயும் 3 முறை வந்துட்டு நீராடிட்டு வந்து அங்கே வந்து இடுக்கி அம்மன் ஒரு அம்மன் இருக்குது. அந்த இடுக்கி அம்மனில் போய் பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு மிக விரைவில் வந்துட்டு குழந்தை பிறக்கும். இது மாதிரி இந்த பரிகாரம் செஞ்சு நிறைய பேருக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி திருவெண்காட்டில் வந்துட்டு ஹோம பூஜைகள்லாம் செய்யும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா பித்ருதோஷம், அதாவது பித்ருதோஷம் நீங்கி திஷ்டி பரிகாரம், கோர்ட்டு கேஸ்லாம் வந்துட்டு வெற்றி பெறுறதுக்கு வந்துட்டு இங்கே இந்த ஹோம வழிபாடு பண்ணும்போது இதெல்லாம் வந்துட்டு நல்லபடியாக சிறப்பாக வந்துட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இந்த கோர்ட்டு கேஸில் ஏதாவது வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துட்டு திருவெண்காட்டில் ஹோமம் வளர்க்குறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு திருவெண்காட்டில் வந்துட்டு பூஜை பரிகாரம் இருக்குல்ல, அகோர மூர்த்திக்கு பூஜை பரிகாரம் செய்யும் பொழுது அங்கே வந்து பில்லி சூனியம், திஷ்டி இதுக்கெல்லாம் வந்துட்டு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தீர்றதுக்கு அங்கே வந்து பூஜை, அதாவது அகோர மூர்த்தியை வழிபட்டால் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட்டு நல்லதே நடக்கும், நன்மைகள் கிடைக்கும். அது மாதிரி திருவெண்காட்டில் வழிபாட்டில் முதல்ல சுவாமி சந்நிதி, அதுக்கப்புறம் அம்மன் சந்நிதி, அதுக்கப்புறம் தான் புதன் பகவானை வந்துட்டு வேண்டுதலும். இந்த முறைப்படி வந்துட்டு ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்துட்டு தனித்தனியாக தேங்காய் வாழைப்பழம் வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு வந்தால் உங்களோட எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்துட்டு நிறைவேறும். ஏன்னா இதில் வந்துட்டு ருத்ரபாதம் இருக்கிறது ரொம்ப மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்க்கலைன்னா அங்கே வந்துட்டு கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வெளிநாடு செல்லும்போது, அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு, அதே மாதிரி வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறதுக்கு, வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு தடை தாமதம் வந்து ஏற்படுத்தி
கொடுக்கும்போது அதுலேருந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், அந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு தடை தாமதம் நீங்கி நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கணும், தொழில் பண்ணணும், கல்விக்கு வந்துட்டு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு, தேய்பிர சதுர்த்தி அன்னைக்கு 3 மஞ்சள் தடவின தேங்காய் 3 தேங்காய் எடுத்துகிட்டு போகணும். இந்த 3 தேங்காவை எடுத்துகிட்டு போயிட்டு 21 முறை வந்துட்டு சுற்றி வரணும். வலம் வந்ததுக்கு அப்புறமா 2 தேங்காவை கையில் வச்சுக்கணும். இந்த 2 தேங்காவை தெற்கு நோக்கி நின்று அந்த 2 தேங்காயை வந்துட்டு செதற்காய் போடணும். செதற்காய் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு தேங்காய் மீதி இருக்கும் இல்லையா, அந்த தேங்காயை 2ஆக உடைச்சி அதில் நெய் தீபம் ஏற்றிட்டு வரும்பொழுது உங்களுக்கு உங்களோட கோரிக்கை என்னவாக இருக்கணும்னா, வெளிநாட்டில் வந்துட்டு வேலை கிடைக்கணும், இல்லை வெளிநாட்டில் போய் வந்துட்டு தொழில் செய்யணும், இல்லை அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு எந்த கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையை வந்துட்டு நீங்கள் வச்சு இந்த மாதிரி வந்து விளக்கு ஏற்றி வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக, இது வந்து 3 மாதம் செய்யணும். இந்த மாதிரி வந்துட்டு 3 மாதம் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த தங்கு தடை இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி, கல்விக்கு சீட்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, சீக்கிரமாக கிடச்சிரும். சரி, இப்போது வந்துட்டு நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னியும் வந்துட்டு இந்த சைவர்கள் வைணவர்கள் இருக்காங்க இல்லையா, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இன்னி இந்த ஐயருங்கெல்லாம் சிவன் கோயிலுக்கு தான் போவாங்க, ஐயங்காரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு தான் போவாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த சிவன் கோயிலுக்கு போகிற ஐயருங்க பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டாங்க. அப்போ இந்த வைணவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சக்கரத்தாழ்வார் இருப்பார். அங்கே அந்த சக்கரத்தாழ்வாரை 3 முறை வலம் வந்து அங்கே துளசி மாலை போட்டு அங்கே நம்மளோட வேண்டுதல் என்னவோ, நம்ம கோவிலுக்கு வெளிநாட்டுக்கு செல்லணும், அந்த கோயிலில் போய் அங்கே தொழில் செய்யணும், அங்கே வந்து வேலை கிடைக்கணும், அங்கே படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அங்கே வேண்டிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் இதை பண்ணணும். இது வந்து வாரம் செய்கிறது சின்ன எளிய பரிகாரம் தான். அதனால் அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதும். இது ஒரு குறைஞ்சது 5 வாரமாவது வந்துட்டு நீங்கள் இதை பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு மிக விரைவில் இந்த வெளிநாட்டுக்கு செல்வதற்கான தடை தாமதம் நீங்கி உங்களுக்கு மிக விரைவில் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், அதாவது மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள், இந்த 3 நாட்கள் இருக்குது. இப்போ இந்த 3 நாட்களும் வந்துட்டு 27 நட்சத்திரங்களை இந்த 3 நாட்களுக்கு 9 வந்துட்டு பிரித்து வச்சுருக்காங்க. இந்த 9 நட்சத்திர நாட்களில் என்னென்ன வந்துட்டு வேலை பார்க்கலாம், என்னென்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பிரிச்சுருக்குறாங்க. இப்போது வந்து மேல் நோக்கு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், மேல் நோக்கு நாள் வந்துட்டு 9 நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி, இந்த 9 நட்சத்திர நாட்களில் மேல் நோக்கு நாள்னு சொல்கிறாங்க. இந்த மேல் நோக்கு நாட்களில் என்னென்ன பண்ணணும்னா, மேலே வளர்ந்து வரும் இல்லையா அந்த மரம், கட்டிடங்கள் மேல் நோக்கி எழுப்புவாங்கள்ல அந்த கட்டிடங்கள், அப்புறம் பயிர் வகைகள், இது எல்லாமே வந்துட்டு மேல் நோக்கி வளர்ந்து வர எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம செய்யலாம். இது மேல் நோக்கு நாட்களில் இதை செய்யலாம். அதே மாதிரி கீழ் நோக்கு நாளுக்குரிய 9 நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பரணி, கிருத்திகை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், மூலம், பூராடம், புரட்டாதி, இது எல்லாமே கீழ் நோக்கு நாட்கள். இந்த கீழ் நோக்கு நாட்களில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கிணறு வெட்டுறது, புதையலுக்காக வந்துட்டு தோன்றது, அதே மாதிரி சுரங்கப்பாதை வேலைகள்லாம் வந்துட்டு செய்கிறது, அதே மாதிரி பூமிக்கு அடியில் விளையிற இந்த கிழங்கு வகைகள், செடி வகைகள்லாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கீழ் நோக்கு நாட்களில் வைக்கலாம். இப்போ அந்த சமநோக்கு நாட்களுக்குரிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அஸ்வினி, மிருகசீரிடம், புனர்பூசம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுசம், கேட்டை, ரேவதி, இந்த 9 நட்சத்திரங்களும் சமநோக்கு நாள். இந்த சமநோக்கு நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வண்டி வாங்கிறது, கார் வாங்கிறது, இந்த மாதிரி வாகனங்கள் வாங்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த சமநோக்கு நாட்களில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரோடு போடுறது,
பாதை போடுறது, இது எல்லாமே நோக்கு நாளில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு நிலவாசப்படி வைக்கிறாங்க, நிலவாசல் வைக்கிறாங்க இல்லையா, அது இந்த சமநோக்கு நாளில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் அந்த ஃப்ளோர் போடுறது, இது எல்லாமே சமநோட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரித்து அந்த காலத்திலே 3 வகையாக பிரித்து 27 நட்சத்திரங்களும் எந்தெந்த நாட்களில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுபடி வந்துட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அந்த சமநோக்கு நாட்களில் வண்டி வாங்க சொல்கிறாங்களே, அப்படிங்கும்போது அந்த வண்டி வாகனங்கள்லாம் வந்துட்டு மிக சிறப்பாக இருக்கும். பயிர் வகைகள்லாம் வந்துட்டு நல்லா மேல் நோக்கி வளர்ந்து வரும். கட்டிடங்கள் மிக நல்லா சிறப்பாக மேலே எழும்பி வரும். அதுக்காக தான் இந்த நட்சத்திர நாட்களில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு. இப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், மகாலட்சுமி வந்தால் நம்ம வீட்டிலையே வந்துட்டு தங்க வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஆனால் அந்த அம்மாவை வந்துட்டு வருந்தி கூப்பிட்டாலும் அந்த அம்மா வரமாட்டேங்குது. இப்போது இந்த மகாலட்சுமி அம்மாவை வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இலை இருக்குது. அது என்ன இலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது நம்ம கூப்பிடாமையே வர்றது துக்கம், பிரச்சனை, கடன், நோய், இது எல்லாமே நம்ம கூப்பிடாமே வீட்டுக்குள்ளார வந்துடுது இல்லையா. இப்போ இதை எல்லாத்தையும் வந்துட்டு வெளியேற்றிட்டு நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியேற்றிட்டு உள்ளே வந்துட்டு மகாலட்சுமி அம்மாவை கூப்பிட்டு நம்ம மகாலட்சுமி அம்மாவை நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்க வைக்கணும். அப்போ நாளே வியாழக்கிழமையே போய் நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 அந்த டைமில் நம்ம வந்துட்டு என்ன அந்த இலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈஸியாக இப்போ எல்லார் வீட்டுகள்லேயும் அந்த செடி வச்சுருக்குறாங்க. இது ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஒரு செடி தான். என்னென்னா மருதாணி இலை செடி. இந்த மருதாணி இலையை வந்துட்டு இலையாக வந்துட்டு பண்ணாமல் அதை வந்துட்டு கொத்து மாதிரி அதை எடுத்து கொத்து மாதிரி நம்ம அந்த வேப்பலையெல்லாம் கட்டி வைப்போம் இல்லையா, அது மாதிரி கொத்தாக கட்டி அதை நிலவாசப்படியில் ஒன்று வலதுபுறமாகவோ இல்லது இடதுபுறமாகவோ கட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மகாலட்சுமி வந்துட்டு நம்ம வீட்டிலையே வந்துட்டு தங்கி நிரந்தரமாக தங்கிறதுக்கான இது வழி. அப்போ மகாலட்சுமி அம்மா வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லா சம்பத்துகளும் கிடச்சிரும். சரிங்களா. அதனால் மகாலட்சுமியை வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலத்திர தோஷம். இந்த கலத்திர தோஷம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல, அதாவது சூரியன், ராகு, சனி, செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது, தேய்பிறை சந்திரன் இதில் வந்துட்டு பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கலத்திர தோஷம் ஏற்படுது. இந்த கலத்திர தோஷமானது என்ன செய்யணும், ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாமலே போயிடுது, ஒரு சிலருக்கு திருமணம் ஆனாலும் நல்லபடியாக வந்துட்டு அவங்களால வாழ்க்கை நடத்த முடியறதில்ல. எந்நேரமும் கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை, சண்டை சச்சரவு, வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது. இல்லை ஒரு சிலர் டைவர்ஸ் வரைக்கும் கூட போய் டைவர்ஸும் ஆயிடுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படிங்கும்போது இந்த கலத்திர ஸ்தானாதிபதி ஆணோட ஜாதகத்தில் அந்த 7ஆம் அதிபதி எங்கேயாவது வந்துட்டு ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ இந்த கலத்திர தோஷம் வந்துட்டு பாதிப்படையாது. இதே வந்து பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலோ இந்த கலத்திர தோஷம் பாதிப்பை கொடுக்காது. இப்போ இந்த கலத்திர தோஷம் வந்து நீங்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆணோட ஜாதகத்தில் கலத்திர தோஷம் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம், அதாவது சுக்கிர பிரீத்தின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம வீட்டில் வந்து ஹோமம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி சுமங்கலி பூஜை பண்ணி முடித்தோம்னா இந்த தோஷத்தை வந்துட்டு சரி பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு வந்துட்டு நிறையா செலவாகும் இல்லையா, எப்படியும் குறைஞ்சது 50,000 ரூபாய்க்கு மேலே ஆகும். அதுக்கு பதிலாக இந்த சுக்கிர பிரீத்தியை வந்துட்டு எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த கலஸ்திர தோஷத்தை வந்துட்டு எப்படி சரி பண்ணிக்கிறதுனா, சுமங்கலிங்கள் ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே 5 சுமங்கலி, குறைஞ்சது நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், 5 சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு, அதாவது தாம்பூலம் கொடுத்து துணிமணி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள வந்துட்டு சந்தோஷமாக அனுப்பிச்சி வைக்கும்போது இந்த கலத்திர தோஷம் நீங்கிருது. இந்த கலத்திர தோஷம் நீங்கிறதுனால இந்த ரொம்ப நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு இது சீக்கிரமாக வந்துட்டு திருமணத்தை கொடுத்துருது. திருமணம் நடந்து பிரச்சனைகளை பார்க்குறவங்களுக்கும் இது வந்து சீக்கிரமாக தீர்வு கிடைக்கிது. இதே பெண் ஜாதகத்தில்னா அதையே செவ்வாய்க்கிழமை நாட்களில் பண்ணிக்கலாம்.
ஆண்களுக்குன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில், பெண்களுக்குன்னா அதே சுக்கிர பிரீத்தி தான், ஆனால் செவ்வாய்க்கிழமை நாட்களில் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது கலத்திர தோஷம் நீங்கி நல்லது நடக்குது. சீக்கிரமாக கணவன் மனைவி ஒற்றுமையும் ஏற்படுது, திருமணமாகாதவங்களுக்கு திருமணமும் நடக்குது. அதே மாதிரி அதாவது கேந்திராதிபத்திய தோஷம், அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னா இப்போ எல்லாரும் என்ன செஞ்சுறாங்கன்னா 4, 7, 10 வந்து ஏதாவது சுப கிரகங்கள் இருந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லி முடிச்சுறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொன்னால் அந்த கிரகம் வந்துட்டு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கணும். அதாவது கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு சுப கிரகங்களான சுக்கிரன், புதன், குரு, வளர்பிறை சந்திரன், இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு வந்து அதாவது எப்படி இருக்கணும்னா ஆட்சி பெற்று அது வந்து ஆதிபத்தியத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த அதாவது கேந்திரத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் இது கேந்திராதிபத்திய தோஷம். அதாவது தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, மிதுனத்தில். அப்படின்னா இது கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அதே தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அதுவும் கேந்திராதிபத்திய தோஷம்தான். இதே மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல அதாவது தனுசுல குரு பகவான் இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம்தான். மீன லக்னத்தில் இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம்தான். இதே புதன் பகவான் கன்னியில் இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம்தான். அதே மாதிரி மேச லக்னமாக இருந்து 4 கடகத்தில் சந்திரன் பகவான் அதாவது வளர்பிறை சந்திரன் இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம்தான். அதே மாதிரி கடக லக்னத்துக்கு துலாமில் சுக்கிர பகவான் இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம்தான். இந்த கேந்திராதிபத்திய தோஷம் வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இந்த குருனால் வந்துட்டு ஒரு தோஷம் ஏற்படுது அப்படின்னா இந்த குரு தோஷம் நீங்கிறதுக்கு வந்து திருச்செந்தூரில் போயிட்டு அங்கே வழிபாடு, இப்போ முருகனை செந்தூர் முருகனை வந்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இந்த குரு தோஷம் நீங்குது. அதே மாதிரி சுக்கிர பகவானோட சுக்கிர தோஷம் நீங்கிறதுக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் போய் ரெங்கநாத சுவாமியை வந்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இந்த சுக்கிர தோஷம் போகுது. இந்த சுக்கிர தோஷம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கலத்திரத்துக்குள்ளார வந்துட்டு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வரும். குருதோஷம் ஏற்படுறதுனால என்னென்னா குழந்தைகள்னால நிம்மதி இல்லாமல், அதாவது குரு பகவான் தனகாரகன், பணம் வர்றதில் பிரச்சனைகள் ஏற்படும். பண வருமானம் வந்துட்டு நீங்கள் உழைக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வருமானங்கள் வந்து மிக குறைவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குருதோஷத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி சந்திரதோஷம் உள்ளவங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதாவது வளர்பிறை சந்திரன் வந்து சந்திரனுக்கு மட்டும்தான் இது. வளர்பிறை சந்திரதோஷம் வந்து ஏற்பட்டால் திருப்பதிக்கு போயிட்டு அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இந்த சந்திரதோஷம் நீங்கி, அதாவது தாய்க்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, நம்மளுக்கு வந்துட்டு ஜாதகருக்கு வந்துட்டு உடல் நிலை வந்துட்டு சோர்வு ஏற்படுறது, இது எல்லாமே வந்துட்டு சரியாயிரும். அதே மாதிரி புதன் பகவானுடைய புதன் தோஷம் ஏற்படும் பொழுது புதனுக்குரிய கிரகமான அந்த கல்வியில் பிரச்சனை, அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த கம்யூனிகேஷனில் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் இந்த புதன் தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த புதன் பகவானுடைய தோஷம் வந்துட்டு நிவர்த்தி ஆகுது. பேச வாய்ப்பளித்த திரு செந்தூரான் அறக்கட்டளை தலைவர் திரு பிரகாஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. இது ஜோதிடம் பேசுறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் கூட, ஜோதிட பரிகாரம் சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் கூட, இப்போ இந்த ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையில் வந்து செயலாளர் வந்து அற்புதமாக ஒரு தன்னுடைய பரிகார பதிவுகளை செஞ்சார். அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறோம். சரியா? வணக்கம், வாழ்த்துக்கள், பல்லாண்டு வாழ்க.